வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னை அடுத்த பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி தனது நிர்வாகிகளுடன் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் 2026 பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு மாநில தலைவர் ரமேஷ் பாபு ஆகிய நான் போட்டியிடுகிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக ஆட்சியாளர்கள் ஊனமுற்றவர்கள் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவும், திருநீர்மலை கோயிலில் 1000 கோடி சொத்துக்கள் எந்த கட்சி ஆட்டை போட்டது என தெரியவில்லை. ஆனால் 17 சர்வே எண்ணில் 3 சர்வே எண் மட்டுமே உள்ளது, 15 சர்வே எண் காணவில்லை எனவும், இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் விட்டு சாப்பிட்டதாக தகவல் இருக்கிறது எனவும், இவை அனைத்தும் மீட்டெடுப்பதற்காக இந்த தேர்தலில் களம் காண்கிறேன். இந்தியாவில் தொல்வியல் துறை காப்பாற்றுகிறது, ஆனால் பாதி மலைகள் காணவில்லை என்றும், கடந்த ஆட்சியில் 150க்கு மேற்பட்ட ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கி உள்ளனர். இந்த ஆலயங்களை காப்பாற்றவே இந்த தேர்தலில் களம் காண்கிறேன். தமிழகத்தில் அபின், கஞ்சா உள்ளிட்டவைகளால் தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யும் போது டாஸ்மார்க் மூடுவதாக சொன்னார்கள். ஆனால் டாஸ்மார்க் மூடப்படவில்லை. மேலும் 200 பார்கள் உருவாகி உள்ளது. சாராயம் குடிப்பவர்கள் அங்கேயே படுத்து விடுவதாகவும், நான் சட்டமன்ற உறுப்பினரானால் டாஸ்மார்க் அனைத்தும் மூடப்படும் எனவும், பல்வேறு போராட்டங்களுக்கு இந்த அரசு அனுமதி மறுத்துள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். தேர்தலிலே போட்டியிடுகிறேன். இந்த பல்லாவரம் சட்டமன்ற மன்றமானது கடந்த தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் ஊனமுற்றவர்களை போன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். நீங்க பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 108 திவ்ய தரிசனங்களில் ஒரு ஆலயமான திருநீர்மலை கோயிலினுடைய 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து எந்த கட்சி ஆட்சி போட்டுக்குதுன்னு தெரியல. ஆனால் 17 சர்வே நம்பர்ல 3 சர்வே நம்பர் தான் இருக்குது. 15 சர்வே நம்பரை காணல. ஆண்ட ஆட்சியாளர்கள் கடந்த காலங்களில் ஆண்டவர்கள் மொத்தத்தையும் வித்து சாப்பிட்டதாக தகவல்கள் இருக்கிறது. இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேர்தலிலே களம் காணுகின்றேன். அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தற்போது துணை மேயராக இருக்கக்கூடிய நபர் கடந்த காலத்திலே கவுன்சிலராக இருந்தார், ஒரு பதவி. அதை தவிர அவர் பெருசாலாம் இல்ல. இந்தியாவிலே தொல்லியல் துறையை இந்த அரசு காப்பாற்றுகிறது. தொல்லியல் துறையினுடைய மலை பாதி மலையை உடைச்சி வித்துட்டானுங்க. இப்ப அந்த பாதி மலையை வித்து சாப்பிட்டது மட்டுமல்லாமல் அந்த 1 ஏக்கர் மதிப்பில் உள்ள ஒரு கிரவுண்டு இன்றைக்கு 2 கோடி ரூபாய். அந்த 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் நிலத்தை வேலி போட்டு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறானுங்க. நான் எங்களை போன்ற சமூக சேவகர்கள் இதற்காக குரல் கொடுத்த காரணத்தினால அங்க வேலி போட்டு வச்சிருக்குது. இந்த நிலையத்துக்கு இந்த இடங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த தேர்தலில் களம் காண்றேன். எல்லா இடத்திலையும் இந்த தமிழகத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் 160க்கும் மேற்பட்ட ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கின்றனர். இந்த ஆலயங்களை எல்லாம் காப்பதற்காக தான் இந்த இந்து திராவிட மக்கள் கட்சியில் நான் வேட்பாளராக களம் காணுகின்றேன். இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம், அபின் புழக்கம், போதை மருந்து இந்த ஆட்சி தள்ளாடிட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரும்போது டாஸ்மார்க் எல்லாம் மூடுவேன்னு சொன்னாங்க. டாஸ்மார்க் எல்லாம் அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த எலைட் பார் என்ற பார்கள் 10 இருந்தது, மெல்ல மெல்ல குறைப்பாங்க. இன்னைக்கு 200 எலைட் பார்கள் செயல்படுகின்றன. காலையில தண்ணி அடிக்க போறவன் 24 மணி நேரம் சாராய கடையில படுத்து கிடக்குறான். சாராய கடையில படுத்துக்கின்னு பில்லியர்ட்ஸ் விளையாடிக்கின்னு
சாராய கடையிலே இருக்கிறான். இதையெல்லாம் இழுத்து மூட வேண்டும். எலைட் பாரை எல்லாம் இழுத்து மூட வேண்டும். மதுவை முழுவதுமாக ரத்து செய்வதற்கான அனைத்து ஆவணத்தையும் நாங்கள் செய்வோம். அதற்காக தான் தேர்தலில் போட்டியிடுறோம். கடந்த காலங்களில் இந்த தமிழக ஆட்சியாளர்களை ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா கிடையாது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்திலே படுகொலை, அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டோம், அனுமதி மறுப்பு. வயசுக்கு வந்துட்டு மாதவிடாய் வந்தான்னா நான் ஐயப்பன் கோயிலுக்கு போவேன்னா ஒரு பெண்மணி, அவளை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம், அனுமதி மறுப்பு. இந்த பச்சைமலை கோயில்ல சாமி கும்பிட போனோம், கார்த்திகை தீபம் ஏத்தணும்னா அனுமதி மறுப்பு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நாங்க நியாயம் கேட்டு போனா கைது செய்வார், ரமேஷ உள்ள பண்றான், அதற்கு எங்களுக்கு அனுமதி மறுப்பு. திருப்பரங்குன்ற கோயில காப்பாற்றணும்னு சொல்லி வடமட கோயில கிரிவல் ஒரு டிஐஜி மதிப்பில் அல்ல ஒரு அதிகாரி பேசுறாரு. இந்த அரசு உங்களை கைது பண்ண சொல்லி உள்ள வைக்க சொல்றாங்கன்றாங்க. இதையெல்லாம் இந்த தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டணும். இந்த சட்டமன்றத்தை ஒரு நல்ல சட்டமன்றமாக எங்க மக்களுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய சட்டம் ஒழுங்கெல்லாம் சீரழிஞ்சு போயிருக்குது, அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே களம் காண்கின்றேன். நான் வெற்றி பெற்றால் பல்லாவரம் சட்டமன்றத்திலே இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக நான் வெற்றி பெற்றால் பல்லாவரம் சட்டமன்றத்தை அமைதி பூங்காவாக மாற்றி காட்டுவேன். இந்துக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறையை நான் உருவாக்குவேன். இந்த திருநீர்மலை கோயிலினுடைய 1000 சொத்துக்கு 1000 கோடி சொத்தை ஆக்கிரமித்துள்ளனர். அதை மீண்டும் மீட்டெடுத்து இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைப்பேன். குடிகாரர்கள் எல்லாம் திருந்துவதற்காக இந்த டாஸ்மாக் எல்லாம் மூடுவதற்கான அனைத்து ஆவணத்தையும் செய்வேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே பல்லாவரம் சட்டமன்ற தேர்தலிலே என் ரமேஷ் பாபுவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.